வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விடிய விடிய கிரிவலம் சென்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன். ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசல் எப்படியாக காணப்படுகிறது? அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கை என்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? நிச்சயமாக தனலட்சுமி, வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விடிய விடிய கிரிவலம் வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் முடித்துக் கொண்டு தங்களது சொந்த ஊருக்கு செல்ல இன்று அதிகாலை முதலே ரயில் நிலையத்தில் காத்திருந்த பக்தர்கள் கூட்டம். கட்டுக்கடங்காத ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்களால் திணறும் திருவண்ணாமலை ரயில் நிலையம். ரயில் வந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு ரயிலில் பயணம் செய்தது நம்ம தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்க திருவண்ணாமலையில் வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். வைகாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு தமிழகம் மற்றும் பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி பிற மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலத்தை சேர்ந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தனர். மலையே சிவனாகவும் சிவனே மலையாக கருதுவதால் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவலம் பாதையில் கிரிவலம் வலம் வந்தனர். அதன் பின்னர் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல அதிகாலை முதலே திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இன்று காலையில் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை வழியாக திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வந்தவுடன் ஆன்மீக பக்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டும் முண்டி அடித்துக் கொண்டும் ரயிலில் பயணம் செய்தனர். மேலும் ரயிலில் பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் பலத்த பாதுகாப்பு போட்டு அவர்களுக்கு ரயில் நிலையம் வரும்போது முண்டியடித்துக் கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக கைதிகளாக பாதுகாப்பாக இருந்து ரயில் வந்தவரை அவர்களுக்கு வழிவகுத்து வைத்து ரயிலில் பயணம் செய்ய ஏற்பாடு செய்தனர். மேலும் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களும் பக்தர்கள் நலன் கருதி கூடுதல் ரயில் பெட்டியை இயக்க வேண்டும். ஒவ்வொரு மாத பௌர்ணமியில் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ரயில் நிலையம் பக்தர்களுக்கு ஆன்மீக பக்தர்களுக்கு கூடுதல் ரயில் பெட்டி இயக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.